நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி காலமாகி இருக்காரு. இவருடைய மறைவு திரையுலகினர் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவர் இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா அவருடைய சினிமா பயணத்தை தொடங்கி இருக்காரு. பாரதி ராஜாவுக்கு உதவி இயக்குனரா மட்டும் இல்லாம வசன கர்த்தாவாகவும் பணியாற்றி இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல சுவரில்லா சித்திரங்கள் படத்தின் மூலமா தான் இயக்குனரா அறிமுகமானாரு. கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு அழைக்கப்படுற இவர் அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இன்று போய் நாளை வான்னு கிட்டத்தட்ட 25 படங்களுக்கும் மேல இயக்கியிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லயுமே படங்களை இயக்கியிருக்காரு. இவர் இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராகவும் திரைத்துறையில வலம் வந்திருக்காரு. தன்னுடைய இயக்கத்துல மட்டும் இல்லாம மற்ற இயக்குனர்கள் படங்கள்லயும் குணச்சித்திர வேடங்கள்ல கிட்டத்தட்ட 75க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்படி திரைத்துறையில பல சாதனைகளை படைச்ச பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி காலமாகி இருக்காரு. இந்த நிலையில தான் பாக்யராஜ் அவர்கள் குடும்பத்தோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீடியோ இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாக்யராஜ் குஷ்புவுடைய மகள் அவந்திகாவுடைய திருமணத்துக்கு கோவாக்கு போயிருந்தாரு. அந்த வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது.